ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதுக்கு என்ன செய்யலைன்னா ஒரு முறுமுறுப்பான ஒரு முறுக்கு, வெறும் வீட்டில் இருக்கிற கடலை மாவும் அரிசி மாவும் வச்சு ஒரு பட்டர் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். எப்படி கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு மாவும் வச்சு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேஷன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. ஒரு 3 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கின இடியாப்பு மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு 3/4 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம சலிச்சிடலாங்க. நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நைஸாக இருக்கணும் மாவு, அதனால தான் நம்ம சலிச்சுக்கிறோம். பாருங்கள், இதை எடுத்துடலாம். இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சால்ட் கொஞ்சம் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 50 கிராம் பட்டர் சேர்த்துடலாங்க. பட்டர் அந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வச்சு சேர்த்துருங்க. பிசைகிற பதத்தில் இருந்து சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மெல்ட் பண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சுடு தண்ணி நல்லா சூடாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க. டீ போடுற டைமில் மாவு ரெடி பண்ணலாம். சுட்டு எடுக்கிற டைம் மட்டும்தான் ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க எக்ஸ்ட்ரா. அவ்வளோதாங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. நல்ல மாவு மிருதுவாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த ஈரப்பதம் உடனே ட்ரை ஆகிடும். அதனால் ஈரப்பதம் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈர துணி எடுத்து மேலே சேர்த்து விட்டுடலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். தேவையான மாவு எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போது நம்ம முறுக்கு பிழிகிற அச்சில் மாவு சேர்த்துட்டு ஒரு சல்லி கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மாவு கரெக்டான பதத்தில் இருக்கிறதுனால அருமையாக வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொன்று பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு 2-3 கரண்டி வச்சுக்கோங்க. உடனே பிழியறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு அது நல்லா ஆயில் சூடுபடுத்திக்கலாம். சூடான உடனே நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கு சேர்த்துடலாங்க. ஒவ்வொன்றா சேர்த்துருங்க. கடாய் ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு 4 கூட சேர்க்கலாங்க. இப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். கடாயிலெலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்ததும் பாதி எடுத்துட்டு மறுபடியும் போடுவாங்க. நான் மொத்தமாக இந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். நல்ல கலரோடு வந்திருக்கு. இந்த அளவுக்கு கலர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அடுத்த முறுக்கு போடுறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு கலரில் கூட எடுத்துருங்க, நல்லாயிருக்கும். இது ஒரு பிளேட்டில் சேர்த்துடலாங்க. இப்போ முள் முறுக்கு டைப்பில் சேர்த்துருக்கேன். இது யாருக்கெல்லாம் முள் முறுக்கு டைப் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இது நல்லா ஓரளவுக்கு வந்துடுச்சு. திருப்பி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. அவ்வளோதாங்க, முழுமையாக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம முறுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், கலரும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த அளவுக்கு கலர் போதும்னா இதே அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீதம் உள்ளதையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மொறுமொறுப்பான முறுக்குங்க. பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா உடஞ்சி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எப்போவும் சமைக்கும்போது அன்போடு சமைங்க. சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் மட்டும் பண்ணுங்கள்.